திரிகடுகம். திரிகடுகத்தில் இணைந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய நல் வாழ்த்துகள். 3ஆம் செய்யுளில் அடியெடுத்து வைக்கிறோம். நல் ஆதனார் குறிப்பிடுகின்ற இந்த 3ஆம் செய்யுள், கல்லார்க்கு இனாய் ஒழுகலும் காள் கொண்ட இல்லாளை கோலால் புடைத்தலும் இல்லம் சிறியாரை கொண்டு புகழும் இம்மூன்றும் அறியாமையால் வரும் கேடு. அறியாமையால் ஏற்படும் கேடுகள், அவற்றுள் ஒன்று கல்வி அறிவு இல்லாதவர்களோடு நட்பாய் பழகுதல். இதை அறியாமையினால் வருகின்ற ஒரு கேடு என்றே குறிப்பிடுகிறார். 2ஆம் அறியாமை என்னவென்றால், இல்லாளை கோல் கொண்டு தாக்குதல். கம்பால் அடிக்கிற அந்த பழக்கம் இருக்கிறதே, அது ஒரு அறியாமையின் செயல். அதை போன்றே 3வது அறியாமை சிறுமை குணம் படைத்தவரை வீட்டுக்கு அழைத்து வருதல். ஆக இந்த 3னுள் முதன்மையாக அவர் வைக்கின்ற அந்த அறியாமை என்பது கல்வி அறிவு இல்லாதவர்களோடு நட்பு பாராட்டுதல். கல்வி உயரிய ஒரு பண்பு, கல்லாமை மிகப்பெரிய ஒரு தீங்கு. ஆக இந்த கல்லாமையை ஒருவர் கொண்டிருக்கிறார், கல்வதற்கு படிப்பதற்கு முயற்சி மேற்கொள்ளாமல் இருக்கிறார், ஆர்வம் காட்டாமல் இருக்கிறார், திறந்த மனம் இல்லாமல் இருக்கிறார் என்கின்ற ஒரு நிலையில் இருக்கிற ஒரு கல்வி அறிவு அற்றவரை ஒரு நண்பராக ஏற்று அவரோடு இணைந்து பயணிக்கின்ற அந்த பயணம் இருக்கிறது, அது அறியாமையால் வருகின்ற ஒன்று என்று குறிப்பிடப்படுகிறது. வள்ளுவர் குறிப்பிடுவார், கல்லாதான் ஒட்பம் களிநன்றாயினும் கொள்ளார் அறிவுடையார். உண்மையான அறிவுடையவங்க கல்வி அறிவு இல்லாத ஒருவருடைய ஒரு கருத்தை ஏற்றுக்கொள்வதற்கு இயலாது. ஏனென்றால் பானையில் இருந்தால்தானே அகப்பையில் வரும், அங்கு உள்ளே ஏதாவது ஒன்று இருந்தால்தானே அது வெளிவரும். உள்ளே ஒன்றும் இல்லை, அங்கு வெறும் சுழி. அப்படிப்பட்ட அந்த நிலையில் அங்கு எதுவும் வர இயலாது என்பதை அறிவுடையவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். ஆக இயேசு என்னிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிற அதே நிலையில் இயற்கையிடம் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். இந்த காகத்தை பாருங்கள், பறவைகளை பாருங்கள், வயல்வெளி மலர்களை பாருங்கள், மேலும் குழந்தையை பாருங்கள், இந்த குழந்தையை போன்று இருங்கள். இப்படி பல்வேறு வகைகளிலே பல்வேறு கோணங்களிலே கல்வி கற்றல். ஏட்டறிவு என்பது மட்டுமன்று, மாறாக அந்த ஏட்டு அறிவையும் கடந்து நூலகங்களுக்கு சென்று நூல் படித்தல், நூல் படைத்தல், இந்த இயற்கையை உன்னிப்பாக கவனித்து அந்த இயற்கை கற்றுத்தருகிற பாடங்களை உள் எடுத்து அதை அப்படி அறிக்கையிடுதல், சான்றோர்கள் இலக்கியங்களிலே வடிவமைத்து தந்திருக்கிற அத்தகைய அந்த செய்திகளை எல்லாம் உள்கொணர்தல், இவை எல்லாம் தான் படிப்பு. இந்த கல்வி அறிவு இல்லாதவராக இங்கு ஒரு மாந்தர் இருக்க இயலாது. ஆக விலங்குகள், மாடுகள், ஆடுகள் அவை பாவம், அவங்க பள்ளியிடத்துக்கு போய் படிக்க இயலாது, அது அவர்களுடைய நிலை. ஆனால் மாந்தர்கள் என்பவர்கள் மாந்தர்களாக இருப்பதற்கு இங்கு கல்வி அறிவு பெற்றாக வேண்டும் ஒரு காலம். அந்த நேரத்திலே நீ படிக்க முடியாது, நீ படித்தால் உன் நாவை வெட்டுவேன், படிப்பதை கேட்டால் உன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றுவேன் என்றெல்லாம் ஜாதிய தன்மையிலே ஒடுக்குமுறை இங்கு இந்திய துணைக்கண்டத்தில் இருந்ததை நாம் பார்க்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருக்கும் ஒரு சிறப்பு சொல் தோஸ்து அல்லது ஃப்ரெண்ட். தோஸ்து என்பது ஒரு பெர்ஷிய சொல், பெர்சிய மொழி. ஃப்ரெண்டு ஆங்கில மொழி. தமிழ் என்னது தனித்தமிழ்ல நண்பன், தோழி என்று. எனவே நண்பர்களை நாம் ஈடுபடுத்துவோம், நண்பன் என்கிற சொல்லை பயன்படுத்துவோம். கடவுளுக்கு திருவிழமானால் திரிகடுகத்தில் இணைந்து மகிழ்வோம். நன்றி, வணக்கம்.